நீங்க வழிகளை நடத்தின தேவன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா இந்த ஆராதனை வேலை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. நாங்க பாடுகிற பாடல்கள் தகப்பனே, நாங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலியும் நன்றி பலி ஏசப்பா உங்களுக்கு ஒப்பா இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க ஏசப்பா. எத்தனையோ அற்புதங்கள் ஏசப்பா, அதிசயங்களை செய்த தேவன் ஏசப்பா. நீ செய்த அதிசயங்கள் ஏசப்பா நாங்க நன்றி பலி மூலமா ஸ்தோத்திர பலி மூலமா ஏசப்பா உங்களுக்கு நாங்க ஏசப்பா நாங்க திருப்பி கொடுக்கிறோம் ஏசப்பா. இந்த ஆராதனை வேலை ஏசப்பா மாற்றுமா ஏசப்பா. உங்களுடைய நாமம் மற்றும் மகிமைப்பட போற கிருபைக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. மட்டுமாய் தகப்பனே ஏசப்பா இந்த 7ஆம் மாதத்துல ஏசப்பா 2 வாரமா ஏசப்பா கண்ணீர் மணி போல பாதுகாத்தீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. இதனால எத்தனையோ பேர் உயிரோடு இல்லை ஏசப்பா. எத்தனையோ பேர் எத்தனையோ வியாதியோடு இருக்கிறாங்க தகப்பனே. எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டத்தோடு ஏசப்பா வருத்தத்தோடு இருக்கும் போது ஏசப்பா ஏசப்பா நீங்க ஏசப்பா எங்களுக்கு ஒரு தந்தையாகவும் தாயாகவும் ஏசப்பா இருந்து எங்களை வழிகளை நடத்தி தகப்பனே இந்த நாளை காணும்படியாய் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. அதிகாலையில் நீ தேடுவன் கண்டறிவான் என்று சொன்னது போல ஏசப்பா இந்த நாள் முழுவதும் தகப்பனே சித்தத்தில் போல நடக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஆராதனை வேலை ஏசப்பா உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் நீங்க ஊற்றுங்க தகப்பனே. மாம்சமான யாவரும் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல ஏசப்பா இந்த ஆராதனை வேலை ஏசப்பா எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து என் தேவனுக்காக நான் பாடுவேன், என் தேவனுக்காக நான் துதிப்பேன் என்று சொல்லி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா இருந்து ஆழத்திலிருந்து ஏசப்பா என் தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி தகப்பனே இந்த நாளில் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா வாய்களை விரிவாய் திறந்து ஏசப்பா உண்மையே ஏசப்பா பாடு முடியாய் துதிக்க முடியாய் தகப்பனே ஏசப்பா நீங்க கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. இதோ நீ சொன்னது போல ஏசப்பா சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிங்கள் என்று சொன்னது போல ஏசப்பா யாருக்கெல்லாம் சுவாசம் இருக்கிறது ஏசப்பா உண்மை துதிக்கிற பிள்ளைகளை ஏசப்பா நாம ஏசப்பா வைக்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே ஏசப்பா கைகளை ஏசப்பா விரைவாய் திறந்து தகப்பனே கைகளை உற்சாகமாய் தட்டி தகப்பனே ஏசப்பா வாய்களை விரைவாய் திறந்து தகப்பனே இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா உண்மை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீங்க பதில்களை கொடுக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் யெகோவா ஷம்மாவே துதிக்கிறோம், யெகோவா ரூவாவே உம்மை துதிக்கிறோம், எல்ஷடாவே உம்மை துதிக்கிறோம், எலியாவின் தேவனே துதிக்கிறோம், மோசேயின் தேவனே துதிக்கிறோம், யாக்கோபின் தேவனே துதிக்கிறோம், ஆபிரகாமின் தேவனே துதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் சொன்னீர் ஏசப்பா நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவேன் என்று சொன்னது போல ஏசப்பா இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைக்கு ஏசப்பா நீங்க பேசுங்க தகப்பனே. நாங்களும் கல்லையும் மண்ணை ஏசப்பா நாங்க ஆராதிக்கல தகப்பனே ஏசப்பா பேசுகிறோம் தேவன் ஏசப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பேசுங்க தகப்பனே ஏசப்பா. நீங்க இருக்கிற ஏக்கங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் வறுமைகள் நீக்கி தகப்பனே இங்க இருந்து கடந்து செல்லும் போது ஏசப்பா ஒரு தேவ சமாதானம் எங்களுக்குள்ள வர நீங்க உதவிகளை செய்யுங்க ஏசப்பா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு
இயேசுப்பா. எங்களுடைய நோய்கள் இயேசுப்பா சிலுவையில் நீர் இயேசுப்பா ரத்தம் சிந்தினீரே, அதற்காக நன்றி இயேசுப்பா. நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்துக்காக தகப்பனே இயேசுப்பா, நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுப்பா நீங்க எங்களுடைய பாவத்துக்காக இயேசுப்பா அந்த சிலுவையில் இயேசுப்பா நீங்க ரத்தம் சிந்தினீரே, அதற்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. இனி அந்த பாவங்களை நாங்க செய்யாதபடி இயேசுப்பா இந்த ஆராதனை வேளை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே இயேசுப்பா. நாங்க நிற்கிறதே பாவமான உலகத்தில் இயேசுப்பா, நாங்க பேசுறது ஒரு பாவமான மனிதனிடம் தகப்பனே இயேசுப்பா, எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே இயேசுப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆராதனை வேளை இயேசுப்பா யாரெல்லாம் என்னென்ன கேட்கறாங்க நீங்க கொடுப்பிடுங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் இயேசுப்பா. யோபு போல இயேசுப்பா இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை இயேசுப்பா எங்க வாழ்க்கையை நீங்க தருவீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணோக்கி பாருங்க இயேசுப்பா. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அதை நீங்க பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. நீரோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்ன தேவன் இயேசுப்பா, கொடுக்கிற நிலையா மாற்றி போற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. யாரெல்லாம் இயேசுப்பா பண தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே இயேசுப்பா. நீ சொன்னீங்க இயேசுப்பா, நீ வலதுக்கும் எடுத்துக்கும் தெரியாதவங்களுக்கு நீ தேவனுக்கு கூட என்று சொன்னது போல தகப்பனே இயேசுப்பா. உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே இயேசுப்பா வைக்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே இயேசுப்பா. யாரெல்லாம் இயேசுப்பா வலியோடு வந்திருக்காங்க நீங்க இந்த ஆராதனைகளில தொடுங்க தகப்பனே இயேசுப்பா. எங்க அவங்களுக்கு இயேசுப்பா வலி இருக்குது இயேசுப்பா உங்க ரத்தத்தினால் நீங்க கழுவுங்க தகப்பனே இயேசுப்பா. உங்களுடைய பரிசுத்தமான கரத்தினால் இயேசுப்பா சுகத்தை நீங்க கொடுக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. நீ விசுவாசித்தால் நாமே சுத்தமாக்குவேன் என்று சொன்னது போல இயேசுப்பா இயேசுப்பா. மருத்துவரால முடியாத பெரிய டாக்டர் நீங்க இருக்கும்போது எங்களுக்கு கவலை இல்லை தகப்பனே இயேசுப்பா. யாரெல்லாம் இயேசுப்பா எங்க வலி இருக்குதோ இயேசுப்பா அதை நீங்க எடுத்து போடுங்க தகப்பனே இயேசுப்பா. உங்க ரத்தத்தினால் நீங்க கழுவுங்க இயேசுப்பா இயேசுப்பா. சிறு பிள்ளைகள் இயேசுப்பா வயதானவங்க எல்லாவற்றையும் பாதுகாத்து வைத்து நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. படிப்பின் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. ஞானத்தை நீங்க கொடுங்க தகப்பனே. என்ன எழுதுங்க என்ன படிக்கணும்னு நீங்க இயேசுப்பா நீங்க அவங்களுக்கு போதிங்க தகப்பனே இயேசுப்பா. வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இயேசுப்பா நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. உங்களுடைய பிரயாசத்தை சாப்பிடுவேன் என்று சொன்னது போல இயேசுப்பா இயேசுப்பா. நீங்க இயேசுப்பா நாங்க சோர்ந்து போகாதபடி இயேசுப்பா பலத்தால் நீங்க இடை கட்டுங்க தகப்பனே இயேசுப்பா. வயதானவங்க ஒவ்வொரு பிள்ளைகள் இயேசுப்பா பாதத்தில் வைத்து நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுப்பா இயேசுப்பா. எங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபம் வீணா விருதாய் போகாதபடிக்கு தகப்பனே இயேசுப்பா. உங்களுடைய செவிகளை கேட்டு இயேசுப்பா நீங்க பதில்களை கொடுங்க தகப்பனே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுப்பா இயேசுப்பா. நீ சொன்னீங்க இயேசுப்பா உங்களுடைய கண்ணீர்களை இயேசுப்பா உங்களுடைய கவலைகளை இயேசுப்பா என்னிடத்தில் கூட நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னது போல இயேசுப்பா. யாரெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு வந்திருக்காங்க நீங்க பாருங்க இயேசுப்பா. இந்த ஆராதனையில் நீங்க தொடுங்க தகப்பனே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் இயேசுப்பா. ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா மனுஷன் முகத்தை பார்த்து பேசுகிறான் இயேசுப்பா. நீரோ எங்களுடைய இருதய ஏக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுப்பா அறிகிற தேவன் நீர் ஒருவர் இயேசுப்பா இயேசுப்பா. இங்கிருந்து கடந்து செல்லும் போது ஒரு தேவ சமாதானம் எங்களுக்குள்ள இருக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா இயேசுப்பா. எந்த ஒரு சோர்வு நாவி வராதபடிக்கு தகப்பனே நீங்க பரிசுத்தப்படுத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த உள்ளே தேவர் வேசையா எந்த உள்ளே தேவர் வேசையா நன்னா சிந்தை எல்லா தீரிசையா நின சேரனு எந்த உள்ளே தேவர் வேசையா நன்னா சிந்தை
அதை எங்களுக்கு சுகத்தந்திரே உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே இயேசுப்பா நாங்கள் பாவியப்படுத்த எங்களை பரிசுத்தமாக்கினீரே உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே இயேசுப்பா யார் எத்தனை பேர் வேதத்தில் வந்துக்கிறாங்க அவங்கள கஷ்டங்களால போக்கு கிருபை செய்யமாண்டவரே இயேசுப்பா உயர்த்தி எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபை செய்யமாண்டவரே இயேசுப்பா நல்ல கிருபைகளை ஆண்டவரே இயேசுப்பா எங்க நாங்கள் நல்ல கிருபை செய்யமாண்டவரே நீங்க கொடுத்த வாழ்த்தினால உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே இயேசுப்பா நாங்கள் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம் தகப்பனே இயேசுப்பா எப்பவுமே உங்களை ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் தகப்பனே இயேசுப்பா யாருக்கு கஷ்டம் இருக்குதோ அவங்களுக்கு போடி கிருபை செய்யமாண்டவரே இயேசுப்பா என்னை விடாமல் என்னை நீ கைவிடாமல் கூட்டு போனீங்களே உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே என்னை கைப்பிடித்து முன்னாடி கூட்டு போனீங்களே உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே இயேசுப்பா நாங்கள் கைவிடாம உங்க பின்னாடியே துதிக்கு ஜெபிக்க கிருபை செய்யமாண்டவரே நன்றி இயேசுப்பா அநேக சாட்சியோட அற்புதத்தோடு வர நீங்க உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா எனக்கு வைத்து இசப்பா எங்களுடைய மன்னாவை நீங்க ஆசீர்வதிங்க இசப்பா. நாங்க கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளையா நீங்க மாற்றுங்க தகப்பனே இசப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை நீங்க தொட்டு தகப்பனே யோகுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இசப்பா கொடுக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே இசப்பா. எங்க கடந்து செல்லும் போது ஒரு தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைக்குள்ள இருக்க நீங்க உதவி செய்யுங்க இசப்பா. பட்சமாய் நடத்துற எபினேசர் தகப்பனே இனிமேல் நீங்க நடத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை உங்க சேட்டின் கையில இசப்பா மறைத்து நீங்க இசப்பா அநேகமான காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. வர தடைப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளை நீங்க கொண்டு வர தகப்பனே ஏனோதனமா இருக்காதபடிக்கு இசப்பா உங்களுடைய ராஜத்தின் பிள்ளையா இருக்க நீங்க உதவி செய்யுங்க இசப்பா. நாங்களோ இசப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விளைதை போல இசப்பா உங்களுக்கு பயன்புள்ள பாத்திரமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. எல்லாத்துக்குமே கன மகிமை ஒவ்வொருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். காலங்களுக்காய் நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியால் ஆண்டவரே சோர்வின் ஆவிகள் அசதிகள் பலவீனங்கள் ஆண்டவரே வருகிற பிரயாணத்தில் தடைகளை எல்லாம் உடைத்து கர்த்தர் கொண்டு வருகிற பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும்படியால் கர்த்தரை இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரே ஒரு வருகிற காலத்தில் ஒரு பெரு கூட்டமாக நீ மாற்றமாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகோளுக்கு நிச்சயம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாரும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இன்றைய நாட்களிலே இந்த எஸ்ராவுடைய சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். எஸ்ராவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் நமக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை குறித்து நம்ம எஸ்ராவுடைய புஸ்தகத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கப்பட்ட ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள். ஆண்டவருடைய ஒரு நோக்கம் இருக்குது, ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்குது, ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டு நம்மளை அழைத்திருக்கிறார்.
ஒரு மனுஷன் நம்மளை அழைக்கவில்லை, மனுஷன் நம்மளை கூப்பிடல, கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்குது. நம்ம என்னதான் சுயத்தினால என்னதான் நம்ம சாதிச்சாலும் ஆனா அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்கு. யாருடைய தீர்மானம்? தீர்மானம். அவருடைய தீர்மானத்தில் படித்தான் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். ஆண்டவர் இந்த மாசத்துல நம்ம 7வது மாசத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் ஏறு என்று சொன்னால் பரிபூர்ணம். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம இழந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்பமாக நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோட இருப்போம். கர்த்தர் நமக்கு நன்மைக்காக நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் நம்ம எந்த பொழுதுமே தீமையை நடத்த மாட்டார். நிறைய நேரங்கள் நம்ம நினைச்சிருக்கிறோம் தீமை அப்படி நம்ம வியாதி வச்சு அல்லது கடன் பிரச்சனை வச்சு பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் தீமை நான் எவ்வளவு செபிக்கிறேன், குதிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட தீமை வருதுன்னு சொல்லி நீங்க நினைக்காது. ஆண்டவர் நன்மையை என்ன பண்ணுவாராம்? தீமையை என்ன பண்ணுவாராம்? நன்மையை மாற்றுவார். இந்த எஸ்ராவுடைய புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஆதி திருச்சபைகளில அதாவது ஆதி காலத்துல எங்களோட பார்த்தீங்கன்னா முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா இருந்தார், சவுல் ராஜா. அவர் தான் முதல் ராஜா. சவுல் ராஜா 40 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது அவருடைய பின்மாற்றத்தை குறித்து எஸ்ரா ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவருடைய வார்த்தை கேட்டு நடக்காம தன்னுடைய சுய லாபத்துக்காக நடந்ததுனாலே கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை எடுத்து போட்டார். என்ன சுய லாபம் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்நிய விக்கிரகங்களோடு கூட போய் என்ன பண்ணாரு? விக்கிரகங்களோடு அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தனாலே கர்த்தர் அவரை எடுத்துட்டார். ஆண்டவர் சொன்னார் உங்களுடைய ராஜ்யத்தை நான் எடுத்துக்கணும்னு சொன்னார். அவர் போய் என்ன பண்ணிருக்கணும்? ஜெபித்து இருக்கணும். அதை ஜெபிக்காம குறி கேட்கிற இடத்துல போய் அஞ்ஞானம் பார்க்கிற இடத்துல போய் அங்க என்னுடைய ராஜ்யத்தை இன்னொரு பலப்படுத்த வேண்டும் சொல்லி ஒரு ராஜா வேஷம் மாறி தரித்து போய் என்ன பண்ணாராம்? தன்னுடைய ராஜ்யத்தை நிலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக போனதுனால சவுல் ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தள்ளி விட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படித்தான். ஒரு சாதாரண சவுளுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கழுதை தேடி போன ஒரு மனிதன் ஆண்டவருக்கு கழுதை தேடிட்டு போகிற நேரத்துல ஆண்டவர் அவனை சந்தித்து ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, நம்ம ஏதோ தேடிக்கொண்டு போயிருப்போம். ஆண்டவர் அந்த வழியில போய் கொண்டிருக்கும் போது அந்த வழி சரியில்லை, நீ சரியான வழியில நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு வழியை காட்டி ஆண்டவரை அபிஷேகம் பண்ணி ஆண்டவரை உயர்த்திருக்கும் போது ஆண்டவரை விட்டு நீங்க விலக வேண்டாம். அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் நீங்க விக்கிரக ஆராதனைக்கு அடிமையா இருக்கிறார்கள், மறைமுகமா செய்கிறார்கள். கிறிஸ்துவ பிள்ளைகள் தான். சவுல் ராஜா அப்படித்தான் போனார். ஒரு ராஜா, இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா என்ன பண்ணாரு? குறி கேட்கிற ஒரு அம்மா கிட்ட போனார். ஆண்டவர் அங்கே அவருடைய ராஜ்யத்தை எடுத்து போட்டார். இரண்டாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பிறகு தாவீது ராஜா வருகிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது சவுலை தள்ளிவிட்டு அடுத்த ராஜாவாக தாவீதை ஆண்டவர் ஏற்படுத்தினார். தாவீதுடைய வாழ்க்கையில் வாசிக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை என்ன பண்ணலாம்? அவனுடைய தாய் தகப்பனுக்கு 8வது மகனாக இருக்கிற தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 40 வருஷம் அவன் ஆட்சி செஞ்சான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்தான். ஒரு ராஜா போர் செய்ய வேண்டும், யுத்தத்துக்கு போக வேண்டும். அந்த யுத்தத்துக்கு போகாம தேவனுடைய அரண்மனையிலே உப்பரியிலே பாவம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தவறான பாவம் செஞ்சிட்டான். ஒரு யுத்த வீரன் அல்லது ஒரு தலைவன் போருக்கு தயாராக இருக்கணும். அப்படி போருக்கு போகாம அவன் என்ன பண்ணான்? ஒரு மேல் வீட்டுல ஏறி தவறான இடத்துல ஒரு பெண்ணோடு கூட உறவு வைத்தான். கர்த்தர் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சஞ்சலமாக இருந்துச்சு. அல்லேலூயா. நினைக்கிறோம் மற்றவங்க பாவம் செய்யறாங்க, மற்றவங்க குடிக்கிறாங்க, மற்றவங்க விபச்சாரம் பண்றாங்க, மற்றவங்க ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறாங்க, நாமளும் அப்படி இருக்கலாம் சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க அவங்கள பார்த்து நீங்க காப்படிச்சு கீழே விழுந்து போகாதீங்க. கர்த்தர் ஒரு நாளைக்கு தண்டிப்பார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை ஆண்டவர் தண்டிச்சுட்டார். நீங்க அவங்க வீட்டுல உட்கார்ந்து 51வது சங்கீதத்துல பொறுமையா நிதானமா படிச்சு பாருங்க. அவருடைய பாவம் செஞ்ச பிறகு அவருடைய மகன் செத்து போனான்.
துக்கித்து ஆண்டவரே, நான் ஏன் அந்த பாவம் செய்தேன் சொல்லி நான் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், மற்றவங்களுக்கு நான் ஒரு கீழ்ப்படிகளா இருக்க வேண்டும், மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு சின்ன பாவம், ஒரு சிறிய பாவம் செய்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எப்ப நீங்க பாவம் செய்யுங்களோ, பாவம் செய்கிறவன் தேவனுடைய மகிமை காண முடியாது. இந்த பாவத்துக்கு ஒத்து போகாம தாவீதுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அரண்மனையிலே அரசாட்சி சென்றான். அவனுடைய வாழ்க்கை எங்கு பார்த்தாலும் சஞ்சலமா இருந்துச்சு. வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். தாவீது நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். தாவீது ஆண்டவருக்கு நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை பாருங்க, கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இல்லாமல் போயிட்டு சொந்த சவுல் ராஜாவுடைய மகளை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணா எதிராக மாறிவிட்டான். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கிறது. சொந்த மாமனார மருமகளுக்கு எதிராக மாறிவிட்டான். எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளைகள் சொல்றோம், தாவீதுடைய வாழ்க்கை அவன் இழந்து விட்டான். மூன்றாவதாக அவனுக்கு அடுத்த பிறகு சாலமோன் ராஜா வருகிறார். சாலமோன் ராஜா 40 வருஷம் அரண்மனை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது முதல் ராஜா யாரு? சவுல் ராஜா. இரண்டாவது ராஜா யாரு? தாவீது ராஜா. மூன்றாவது ராஜா யாரு? சாலமோன். சாலமோன் ஆண்டவரை அவன் உயர்த்தினார். சாலமோன் ஆண்டவர்கிட்ட அவன் கேட்ட ஒரு ஞானத்தை கேட்டான். கர்த்தர் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். என்னப்பா அவனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி கேட்டார். ஆண்டவர் சொன்னார், எனக்கு இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் வேணாம், இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம், நீங்க ஞானத்தை கொடு என்று சொல்லி சாலமோன் ஞானத்தை கேட்டார். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அவனுடைய சாலமோனுடைய அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய ஆலயத்தை அவன் தான் கட்டினான். தாவீது எவ்வளவு கட்டணும்னு ஆசைப்பட்டான், ஆனால் அவனால கட்ட முடியல. கரைபடிந்தது, ரத்தக்கரையாக இருக்கிறது. நீ கர்த்தருக்கு விரோதமாய் செய்த, பாவம் செய்துட்ட, அதனால நீ என்ன பண்ண முடியாது, இந்த ஆலயத்திலே கட்டவே முடியாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, தாவீதை வெறுத்து சாலமோனை ராஜாவாக ஆக்கினார். சாலமோன் ராஜாவாக ஆகின போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்தார். இந்த தேசத்துல 127 தேசத்திலே அவருடைய ஞானம் தான் அதிகமாக இருந்துச்சு. அவன் கேட்காத வரமெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் கூட அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்நிய ஸ்திரீகளோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டான். அவன் இந்த உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் அவன் செய்தான். தேவனுடைய ஆலயத்தை அவன் தான் கட்டினான். முதல் தேவனுடைய ஆலயத்தை அழகாக கட்டினான் சாலமோன். 7 வருஷம் அந்த ஆலயத்தை கட்டினான். 14 வருஷம் தன்னுடைய வீட்டை கட்டினான். அதுக்கு அநேக விதமான ஏராளமான மனைவி பிள்ளைகள், ஏராளமான பேச்சாளர்கள், வேசித்தர்கள் இருந்ததுனால கர்த்தர் பார்த்தார், தாவீதை சாலமோனையும் நிறுத்திட்டார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் உடைந்து போய்விட்டது. கர்த்தருக்காய் ஏற்படுத்தின இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுதினார்கள். அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவரை மீட்டு எடுத்தார்கள். அவர் பரிசுத்தமாக வாழும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கடைசியினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா ரெண்டாக உடைந்து போயிட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சரி, எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து கொண்டு இருக்கிறது. சின்ன சின்ன காரியத்துக்கு விட்டு கொடுக்காம காரியத்துக்கு ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று விரோதமாக பேசுகிறோம். ஒரு நல்ல கிறிஸ்துவன் நம்ம எதிர்த்து நின்று பேசவே கூடாது. கர்த்தர் எனக்காக யாவும் என்ன பண்ணாரு, யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணலாம், யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டாங்க. ஆண்டவர் அவரை தான் ஏற்படுத்தினார். ஆண்டவர் அவரை பரிசுத்தப்படுத்தினார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் கூட அவருடைய வாழ்க்கை எப்படி ஆகி போச்சுன்னா கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த சரித்திரம் ரொம்ப முக்கியம். இந்த சரித்திரத்துல நீங்க அதன்படி நடந்தாதான் கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதன் பிறகு இஸ்ரவேலுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அடிமையாக போயிட்டாங்க. தீர்க்கதரிசி வந்தார்கள். நிறைய பேர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால, விக்கிரக ஆராதனால ஆண்டவருக்கு பின்மாற்றம் அடைந்தார்கள். அதன் பிறகு அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா திரும்பமாக அவங்களுடைய வாழ்க்கை அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால இந்த ராஜ்யம் என்னாச்சு, ஒழிந்து போச்சு. இந்த இஸ்ராயேல் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நம்ம 4-5 காரியங்கள்
காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளை நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தினார். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் அதன்படி நடக்கவும் ஆண்டவர் அவருடைய இருதயத்தை என்ன பண்ணாரா? பக்குவப்படுத்தினார். ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, ஆண்டவருடைய வேதத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் போது தான் கர்த்தருடைய வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பார். இந்த எஸ்ராவுடைய புஸ்தகத்தை 1ல இருந்து நீங்க 6 அதிகாரங்களை இப்ப வாசிக்க வேண்டாம், டைம் கிடையாது. நீங்க 6 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னபடியே கர்த்தர் மீண்டுமாக பாபிலோன் தேசத்துல நேபுகாத்நேச்சர் அவர் சிறைபிடித்து போயிட்டார். அந்த சிறைபிடித்து போயிட்ட பிறகு அங்கே இருந்த 70 வருஷம் திரும்பமாக அடிமையா இருக்கிறாங்க. 70 வருஷம் அடிமையா இருக்கும் பொழுது திரும்பமாக ஆண்டவர் இந்த கோராஸ் என்ற சொல்லக்கூடிய ஒரு ராஜா வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குகிறார். இந்த கோராஸ் ராஜா அவர் சொன்னதை அவரை விடுதலை ஆக்கி ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை விடுதலை ஆக்குகிறார். அதன் பிறகு ஏறக்குறைய அவருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீங்க ஏற்கனவே 400 வருஷம் நீங்க அடிமைத்தனத்தில் இருந்தீங்க, ஆண்டவருக்கு நீங்க ராஜாவை கேட்டீங்க, ஆண்டவருக்கு நல்ல ஒரு ராஜாவை கொடுத்த, ஆனாலும் நீங்க கீழ்ப்படியாம போயிட்டீங்க. அதன் பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? இஸ்ரவேலுடைய வாழ்க்கை திரும்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? பாவத்துக்குள்ளாக போயிட்டார்கள். அதனால அவங்க சுயமாக வாழ்ந்ததுனால திரும்பமாக என்ன பண்ணிட்டாங்க? இந்த நேபுகாத்நேச்சர் சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை தீக்கரையாக்கி ஒழித்து போட்டு அவங்க சிறைப்படுத்தி போயிட்டார். ஆனால் அவங்க திரும்பமாக 70 வருஷம் அடிமையா இருக்கிறார்கள். எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலைவனமாகும் இந்த ஜாதிகளோ 70 வருஷம் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவிடத்திலும் அந்த ஜாதியரிடத்திலும் கல்தேயருடைய தேசத்திடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அது நித்திய இந்த தேசம் வனாந்தரத்திலே பாழாகும். இந்த ஜாதிகள் 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க. மோசே காலத்துல அடிமையா இருந்தா அவங்க வீட்டெடுத்து அவங்களை பரிசுத்தப்பட்டு அவங்களுடைய தேசத்தெல்லாம் கானான் தேசத்தெல்லாம் அவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து இவங்க சுதந்திரமா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு ஒரு ராஜா வந்தாங்க. சவுல் ராஜா வந்தாரு, அதுக்கு தாவீது ராஜா வந்தாரு, அதுக்கு சாலமோன் ராஜா வந்தாரு. இவர்கள் பாவம் செய்தனால இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமனால ராஜ்யம் 2ஆ உடைந்தது. திரும்பமாக இந்த நேபுகாத்நேச்சர் சிறைபிடித்து இந்த ஜனங்களை என்ன பண்ணாரு? மீண்டுமாக எங்க கொண்டு போறாரு? நேபுகாத்நேச்சர் திரும்ப அவங்களுடைய தேசத்தில் கொண்டு அடிமையா வச்சுட்டாரு. 70 வருஷம் திரும்பவும் அடிமையானாங்க, பின் மாற்றம் அடைந்தார்கள். ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை அவங்க நம்பாம போயிட்டாங்க. திரும்பமாக அவங்களை வாக்குத்தத்தத்தை நம்பி 70 வருஷம் ஆன பிறகு இங்க இந்த எஸ்ரா வந்து இந்த ஆலயத்தை தீக்கரை ஆனப்பட்ட பிறகு இந்த எஸ்ரா வந்து இந்த சாலமோன் ஆலயத்தை எப்படியாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் ரொம்ப ஒரு வைராக்கியமா இருந்ததுனால நீங்க எஸ்ராவின் புஸ்தகம் 1ல இருந்து 6 வருஷத்துக்கு நீங்க வாசித்தீங்கன்னா இந்த மோதியா பெர்சிபா அவர் திரும்பமா ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த கோரஸ் ராஜா எப்படியாவது இந்த ஜனங்க 20 வருஷம் 70 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்காங்க, இவங்க என்ன பண்ணோம்? விடுதலை பண்ண சொல்லி விடுதலைப்பட்டாங்க. அங்க இருந்து ஏறக்குறைய 50 லட்சம் பேர் அவங்க என்ன பண்ண திரும்பமா அவங்க தேசத்துக்கு ஆண்டவர் அவர் அனுப்பிட்டார். யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக எங்க போனாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாங்க. அங்க வந்து நீங்க 1ஆம் அதிகாரம் இந்த 6 அதிகாரங்கள் வீட்டுல நீங்க வாசித்தீங்கன்னா முதலாவது இந்த 50 லட்சம் பேரும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முதலாவது அவர்கள் என்ன செய்யணும்னா பலிபீடத்தை கட்டுறாங்க.
முதலாவது பலிபீடத்தை கட்டுறாங்க. ஏன் பலிபீடத்தை கட்டுறான்னு சொன்னா, நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கலாம், நிறைய இடங்களில் வாசிக்கலாம். ஆதியாக புஸ்தகத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் எதை விரும்பினார் என்று சொன்னார்? பலிபீடத்தை ஆண்டவருக்கு விரும்பினார். பலியை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான்னு சொன்னால் அதற்கு பதிலாக ஒரு பலியை செலுத்த வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னாலும் சரி, மோசேயுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தாலும் சரி, அவங்க பலிபீடத்தை கட்டி அவங்க என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்கு என்ன பண்ணலாம்? பலி இடுவாங்களாம். முதலாவது பலி நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது யார் பலி செலுத்துறது? முதல் பலி ஆபேல். ஆதாமுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2 பிள்ளைங்க பேர் என்னது? காயின், ஆபேல். ஆபேல் முதல் பலி கொண்டு போறான். முதல் ஆட்டுக்குட்டியை கொண்டு போறான். முதல் ஆண்டவருக்கு கொண்டு போறான். காயின் என்ன பண்றான்? அவன் என்ன பண்ணான்? காணிக்கை கொண்டு போறான். அந்த காணிக்கையில பார்க்கும்போது 2 பேருடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஒருவருடைய காணிக்கை அங்கீகரித்தது காரணம் நினைச்சனா, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல பலியை எதிர்பார்த்தார். நீங்க பலிதான் செலுத்தணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு தவறு செஞ்சுட்டாலும் நீங்க பலி செலுத்தணும். அதுதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு? ஒரு புறா குஞ்சு எடுத்து போய் பலி செலுத்துவார். ஆண்டவர் உங்களுடைய திறமைக்கு தக்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாரோ அதுக்கு தக்கதாக நீங்க என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். சரி, இவங்க முதலாவது என்ன பண்றாங்க? பலிபீடத்தை கட்டுகிறாங்க. யாரு? எஸ்ரா. அடிமைத்தனத்துல இருந்த நேபுகாத்நேச்சர் மரித்த பிறகு அங்க கோரசனுடைய அரசன் என்ன பண்றாரு? அவங்கள விடுதலையாக்கி நீங்க உங்க தேசத்துக்கு நீங்க போங்கப்பா, நீங்க போய் என்ன பண்ணுங்க? உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்க. சாலமன் அழகாக கட்டினான் அந்த ஆலயத்தை. அவங்க எல்லாம் இடித்து தீக்கரை ஆகிவிட்டது. நீங்க போய் மீண்டும் போய் என்ன பண்ணுங்க? அந்த ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவங்க ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ரொம்ப ஆண்டவர் என்ன பண்ணாரா? அந்த ஆலயத்தை கட்டுறது அவங்க எல்லாம் உற்சாகமா பலிபீடத்தை கட்டுகிறார்கள். முதல் எதை கட்டணும்? பலிபீடத்தை கட்டுகிறார்கள். இரண்டாவது வாசிக்கிறதுல எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 13-26. இந்த எஸ்ரா இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேவின் நியாயப்பிரமாணத்தின்படி தேறின வேதபாரகராய் இருந்தார். அவருடைய தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி, இந்த பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்துல ஆழ்ந்த அஸ்வசாஸ்திரா அல்லது ஆண்டவர் அஸ்வசாஸ்திராவுடைய அவருடைய அந்த அரசாட்சியில மோதியா பெர்சிபா அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த ராஜ்யத்திலிருந்து அவங்க என்ன பண்ணாங்க? விடுதலை பெற்று ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? எப்படியாவது இவர்கள் இழந்து போனதை திரும்பமா கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த என்ன பண்ணாராம்? அந்த ராஜ்யத்துக்காக ஏறக்குறைய 50,000 பேர் போய் அந்த ஆலயத்தை அல்லது அந்த பலிபீடத்தை கட்டினார்கள். இது 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 2வது நீங்க 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 2 தீர்க்கதரிசி சொல்றாங்க. சகரியா தீர்க்கதரிசியும் ஆகாய் என்ற தீர்க்கதரிசி சொல்றாங்க. மீண்டுமாக பலிபீடத்தை தான் கட்டினார்கள் அவர்கள். பலிபீடத்தை கட்டுவதற்கு அதுக்குள்ள ஏறக்குறைய 16 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அங்குள்ள ஜனங்கள் எதிரிகள் வந்து அந்த ஆலயத்தை கட்டுவதை தடை பண்ணிவிட்டார்கள். அங்க வந்து என்ன பண்ணாங்க? தடை பண்ணிவிட்டாங்க. ஆலய முதலாவது பலிபீடத்தை கட்டினாங்க. ஏறக்குறைய 16 வந்து 20 வருஷம் அந்த பலிபீடத்தை மட்டும்தான் கட்டினார்கள் அவர்கள். ஆலயத்தை கட்ட முடியவில்லை. அங்கு சத்துருக்கள் எழுப்பினால் அவர்களுடைய சண்டை வந்துச்சு. ஆலயத்தை கட்ட அந்த பலிபீடத்தை கட்ட முடியாமல் போயிட்டு மறுபடியும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய ஆகாய் சகரியா எழுப்பி மீண்டும் நீங்க போய் என்ன பண்ணோம்? அந்த ஆலயத்தை கட்டுங்க. அந்த ஆலயம் இன்னும் பலிபீடம் மட்டும் தான் கட்டி இருக்கிறாங்க. மற்றது நீங்க இன்னும் கட்ட முடியல. நீங்க போய் கட்டுங்கன்னு சொல்லி இந்த 7லிருந்து 10 அதிகாரிகளை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த எஸ்ரா இன்னொருத்தர் யோசுவா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, இவர்கள் 2 பேரும் முயற்சி எடுத்து அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இருந்துச்சு. இப்ப வாசிக்கல அந்த பகுதியிலே 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவர் மேலே இருந்துச்சு. கர்த்தருடைய கரம் யார் மேல இருக்குதோ அவங்க தான் அந்த ஆலயத்தை கட்ட முடியும்.
அவங்க தான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க முடியும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குதுன்னு பார்க்கணும். கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னா கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர்களை பாதுகாத்துக் கொள்வார். ஆண்டவர்களை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்வார். மீண்டுமாக அந்த எஸ்ரா ஏறக்குறைய 2700 பேர் கூட்டிட்டு போய் அந்த இஸ்ரவேலுடைய அந்த ஆலயத்தை மீண்டுமாக கட்டுகிறார்கள். இதுதான் எஸ்ராவுடைய சரித்திரம். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் அங்க போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறான திருமணங்களை என்ன பண்ணாங்க? கொண்டு எடுத்தார்கள், திருமணம் செய்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? மறந்து போய்விட்டார்கள். எல்லாம் மறந்துட்டாங்க, சுயமாக வாழ்ந்துட்டாங்க. பாருங்க, முதலாவது ஒரு பலிபீடத்தை ஒரு ஆலயத்தை கட்டுனா முதலாவது நம்ம எதை கட்டுவோம்? காம்பவுண்ட் சுவர் கட்டுவோம். அது பிறகுதான் ஆலயத்தை கட்டுவோம். ஆனா பாருங்க, நீங்க எஸ்ராவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க முதலாவது பலிபீடத்தை கட்டுகிறார்கள். ஏன் பலிபீடத்தை கட்டுகிறார்கள்? பலிபீடம் ரொம்ப முக்கியம். மோசே காலத்துல பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணுவாரு? பலிபீடத்தை கட்டுவார்கள். அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஆசாரியன் உள்ளே போக முடியும். அப்படி இல்லைன்னா போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாரு வேணாலும் போகலாம். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலம் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நீங்கள் பாவம் செஞ்சுட்டு நீங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணலாம்? அங்கே அடிப்பார். இது முதலாவது ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆண்டவர் அங்க கர்த்தருடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்க ஆதியிலிருந்து அந்த அன்பு, ஆதியிலிருந்து அந்த ஆண்டவர் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த வாக்கு தத்துவம் எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. அதன் பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவர்களுக்கு ஆண்டவர் இந்த எஸ்ரா எழுதி என்ன பண்ணாராம்? கர்த்தருடைய வேதத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய வேதம் நமக்கு முக்கியம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை அவர் என்ன பண்ணாராம்? போதிக்கிறார். இப்படி நீங்க வாசிங்க இந்த வசனத்தை. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலை கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். ஆண்டவருடைய அந்த கர்த்தருடைய வேதத்தை எப்படியாவது அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த எஸ்ராவுக்கு ஒரு இருதயம் இருந்துச்சு. எஸ்ரா என்று சொன்னால் வேத பாரகர், வேதத்தை தேறினவர்கள், வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகள். எப்படியாவது அந்த பின்மாற்றம் அடைந்த ஆனால் விழுந்து போன தேவனுடைய ஆலயத்தை மீண்டுமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த எஸ்ராவுக்கு ஒரு இருதயம் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவர் போதிக்கிறார். அவர் போதிச்சு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எஸ்ரா போல நாம் இருக்க வேண்டும். தன் இருதயத்திலே என்ன பண்ணாராம்? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் அதன்படி நீங்க என்ன பண்ணுவான்? அதன்படி செய்யவும் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இஸ்ரவேலுடைய பின்மாற்றத்தை குறித்து இந்த எஸ்ரா மீண்டுமாக எடுத்து சொல்றார். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அதிசயமாய் கணம் பண்ணி வந்தார். ஆண்டவர் நமக்கு ராஜா இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ராஜாவை கொடுத்தார். ஆண்டவர் என்னென்னலாம் கேட்டோமோ எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனா நம்ம எப்படி பின்வாங்கி போயிட்டோம் என்று சொல்றார். எஸ்ராவின் புஸ்தகத்துல இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2வது வசனம், எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரின் பூமியும் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமே நமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இந்த விழுந்து போன ராஜ்யத்தை மீண்டுமாக எடுத்து கட்ட வேண்டும், விழுந்து போன அலங்கத்தை மீண்டுமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி எஸ்ராவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆண்டவர் ஒரு கர்த்தரே அவருக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் அவருக்கு சொன்னாராம், நீங்க போய் செய் மகனே, அது போய் நீ செய். அவங்க பின்மாற்றத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீ என்ன பண்ண அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இன்னொரு இடத்துல வாசிப்பாங்க, எஸ்ரா 10:25 வாசிங்க. மற்ற இஸ்ரவேலுக்குள்ளே சரி, நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 1:10 வாசிங்க. எஸ்ரா இப்படி
விண்ணப்பம் பண்ணின எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்தை முன்பாக தாழ விழுந்து கிடந்து இஸ்ரவேல் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் மகா பெரிய சபை அவரிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். பாருங்க, மிகவும் எஸ்ராவுடைய அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம், இந்த ஆலயத்தை பழுது பார்க்க கட்டுவதற்கு அவங்க அறிக்கையிட்டு விண்ணப்பம் பண்ணினாங்க. சாதாரணமா ஒரு வேலையை நம்ம செய்ய முடியாது. ஒரு வேலையை நம்ம செய்யணும்னா அந்த ஆண்டுடைய அந்த கரம் நம்ம மேல இருக்கணும். இந்த எஸ்ரா அப்படிதான் செஞ்சாராம். இந்த எஸ்ரா இந்த விழுந்து போன சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை விழுந்து போனதை கட்டுவதற்கு அவர் என்ன பண்ணாராம், அறிக்கையிட்டார், அழுதார், தேவனுடைய வாழ்ல தாழ விழுந்து கிடந்தார், ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்தார். ஐயோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள், எப்படியாவது இந்த விழுந்து போன ஆலயத்தை மீண்டுமாக கட்ட வேண்டும் சொல்லி ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அழுது கண்ணீர் விட்டு அந்த ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் எஸ்ரா மூலமாக அந்த விழுந்து போன ஆலயத்தை ஆண்டவர் மீண்டுமாக கட்டினார். முதலாவது கட்டினது சாலமோனுடைய ஆலயம், இரண்டாவது கட்டினது இந்த எஸ்ராவுடைய ஆலயம். இந்த எஸ்ரா நெகேமியா 2 பேரும் சேர்ந்துதான் இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரே புஸ்தகம் தான் இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த புஸ்தகம் என்ன பண்ணுச்சு, பிரிக்கப்பட்டது. நெகேமியா நீங்க வாசிச்சீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். இந்த 2 புஸ்தகமும் ஒரே புஸ்தகம் தான். முதலாவது பலிபீடத்தை கட்டுகிறார்கள், இரண்டாவது தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாரு எஸ்ரா, மூன்றாவது நெகேமியா வந்து எதை கட்டுறாரு, இந்த காம்பவுண்ட் சுவர், கோட்டைச்சுவர். அந்த கோட்டைச்சுவர் கட்டுறாரு. இன்றைக்கு அந்த கோட்டைச்சுவர் மட்டும்தான் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இஸ்ரேல் தேசத்துக்கு இங்க அந்த எருசலேம் தேவனுடைய ஆலயத்துக்கு போனீங்கன்னா இந்த ஆலயத்தை பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த கோட்டைச்சுவர் இன்னைக்கு இருக்குது. ஆனால் கூட இந்த கோட்டைச்சுவர் ஆண்டவர் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் கட்டின இந்த தேவ ஆலயத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு நம்ம ஆலயத்தை கட்டுவதற்கு நம்ம உற்சாகமா இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு நீங்க வாசிக்கலாம், குடும்பமாக போய் ஆலயத்தை கட்டினார்களாம். ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணலாம், உற்சாகமா போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டினாராம். ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முதலாவது என்ன சொல்லணும், பலி செலுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம பலி செலுத்தணுமா? புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து அந்த எஸ்ரா கட்டின ஆலயத்துக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பலி செலுத்தினார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்க. நானவேலில் தூதியும் சத்தத்தோடு, என்னவென்றால் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. துதியின் சத்தத்தை நம்ம ஏறெடுக்கணும். நீங்க நம்ம துதியின் சத்தத்தோடு கூட ஆண்டவருக்கு நம்ம பலி, நானும் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. துதியின் சத்தம் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை துதிப்பார்களாம். பாலைவனத்தில் போனாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை பாலைவனமா தான் இருந்துச்சான். மனாந்தரமான பாலைவனமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஒரு வறண்ட நிலமான ஒரு வாழ்க்கை, பாலைவனமான ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டெம்பரவரி கூடாரம் தான் அவங்களுக்கு. எங்க பார்த்தா அந்த டெம்பரரி கூடாரம் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட காலத்துல கூட என்ன பண்ணலாம், கர்த்தரை என்ன பண்ணலாம், துதித்தார்கள். யோனா எங்க போய் துதித்தாரு, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கிவிட்டது. யோனா எங்க போய் துதித்தாரு, மீன் வயிற்று கடல் அடியிலே. அவருக்கு ஒரு உபத்திரம் வரும்போது, அவருக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது, அவருக்கு ஒரு சோதனை வரும்போது தான் துதிக்கிறாங்க. நிறைய நேரம் நம்ம அப்படித்தான், நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், துதிப்போம், மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அப்படி நம்ம தேவை இருக்கும்போது மட்டும் கிடையாது, எப்பொழுதும் எனி டைம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை துதிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தர் ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டார். சுகந்த வாசனையும் கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயம் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல சீற்றங்களையும் சங்கரிப்பேன். அப்போது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவருக்கு ஒரு தொழுதிடத்தை கட்டினான். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொட்டினான். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்தான். இன்னைக்கு நம்ம அப்படி முதலிடத்தை நம்ம கொடுக்கிறோமா? நோவா காலத்துல நடந்தது போல இனி நடப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கப்படுகிறார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நம் தேவன் பண்ண நம்ம ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கிறோம். ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டு இன்னைக்கு நம்ம பின்வாங்கி போயிடுறோம். ஆண்டவர் சொன்னார் நோவா காலத்துல மழை வரப்போகுது. நோவாவை கூப்பிட்டார் ஆண்டவர். நீ ஒரு பேழையை பட்டுப்பான்னு சொன்னார். அவன் ஏன் எதுக்கு என்னெல்லாம் கேட்கல. நீங்க நம்ம 1008 கேள்வி கேட்கிறோம். ஆனா அவன் கேட்காம அப்படியே செஞ்சதுனால கர்த்தர் என்ன பண்ணாராம்? பலிபீடத்தை செலுத்தினார். என்ன பலிபீடம் சொன்னா சிலவற்றை தெரிந்து நம்ம பலிபீடத்தின் மேல என்ன பண்ணாராம்? சுத்தமான சகல மிருகங்கள் சுத்தமா இருக்கணும். சுத்தமுள்ளது, பாவம் இல்லாதது, ஊனம் இல்லாதது, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது சுத்தமான மிருகத்தை கொண்டு வந்து அவர் பலி செலுத்தினார். அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்தை குறித்து அழைத்து திரிந்தார்கள். திரும்பவும் அடிமையாக போனார்கள். திரும்பவும் அவர்களுக்கு ஆண்டவர் அவருக்கு நிறைய எச்சரிப்பு கொடுத்தார்கள். நிறைய வசனத்தை கேட்கிற ஆண்டவர் சத்தியத்தை கேட்கிற ஆனா கீழ்ப்படியாம போறோம். அதான் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் நீ என்ன பண்ண முடியாது? மாயமானம் பண்ண முடியாது. அவர்கிட்ட போய் நீ எதையுமே செய்ய முடியாது. அவர்கிட்ட போய் எதுவுமே செய்ய முடியாது. நோவா என்ன பண்ணாராம்? பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். அதனாலதான் ஆண்டவர் அவன் என்ன பண்ணாராம்? நீங்க 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாத்தீங்கன்னா கர்த்தர் அவன் என்ன பண்ணாராம்? வடிகை பெருகி ஆண்டவரை ஆசீர்வதித்தார். இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாட்டத்தை குறித்து எடுத்து சொன்னார். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கப்பா. இந்த வேதம் என்ன சொல்றது? நமக்கு பாலும் தேவனோட தேசத்தை கொண்டு போய் கொடுத்தாரு. நமக்கு அநேக தேசத்தை ஆண்டவர் பங்கிட்டு கொடுத்தாரு. நீங்க ஏன் இப்ப எதுவும் கீழ்ப்படியாம இருக்கிறீங்க? கீழ்ப்படின்னு சொன்னார். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். 9:1 நீங்க வாசிக்கும் போது என்ன சொன்னாரு? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டவருக்கு பலிபீடத்தை செலுத்தணும். இப்ப நம்ம என்ன செலுத்தணும்? இந்த காலத்துல நன்றி பலி செலுத்தணும், துதி பலி செலுத்தணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் 6 நாள் வேலை கொடுத்துரு ஆண்டவர். 7ஆவது நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் நான் நன்றி சொல்லணும் ஆண்டவர். என் பிள்ளைகளை பாதுகாத்து, என் குடும்பத்தை பாதுகாத்து, என் வேலைஸ்தலத்தை பாதுகாத்து. எத்தனை பேருக்கு மறித்து போயிருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே எங்களுக்கு நன்றி, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுக்கிறேன். நீங்க நன்றி பலி செலுத்த வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டாம். கர்த்தருக்கு நீங்க முதல் பலி செலுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆண்டவர் எப்படி பண்ணாராம்? பலிகி பெருகி ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். எஸ்ராவுடைய காலத்துல முதல் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு தெரிந்து கொண்டார்கள். நீங்க பலிபீடத்தை கட்டுகிறோமா? இந்த ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து தன்னையே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு சரணடையணும். வானத்தில் பூமியை படித்த கர்த்தருக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்க உண்மையாக அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய வாழ்க்கை பார்க்க ஆண்டவர் உயர்த்துவார். அவர்கள் ஒருமித்து ஆசாரியர் பரிசுத்த தலத்தில் புறப்படுகையில் பாடகர்கள், பூமிகள், தாளங்கள்,
செய்த வாக்கியங்கள் சத்தத்தை தொலைக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சோதரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவ ஆலயம் மேக ஸ்தம்பத்தால் நிறைக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய தேவனுடைய ஆலயம் எப்படியா இருந்துச்சா? மேக ஸ்தம்பத்தினால நிறைந்திருக்கு. அந்த மேக ஸ்தம்பத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் நிறைந்திருக்கு. கர்த்தருடைய ஆலயத்துல தேவனுடைய மகிமை இருக்குது. ஏதோ ஆலயம் ஏதோ வந்து போறதா இருக்காது. ஆண்டவருடைய கர்த்தருடைய அந்த ஆலயத்தை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதித்து இருக்கிறோம். அது எப்படி சொல்றாங்க? கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரத்தை ஆண்டவருக்கு பாடுங்கள் சொல்றாங்க. இங்க நம்ம பாடுறோமா? ஆண்டவருடைய ஆலயத்தை வந்து இது சும்மா வந்து சும்மா போவாது. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை நீங்க துதிக்கும் போது அது அவருடைய துதி கர்த்தருடைய வீடாகிய தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. பாருங்க, ஒருமித்து ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கூட நல்ல பசுத்தத்தோடு கூட நல்ல பாடங்களோட புனித வாக்கியங்களோட ஆண்டுடைய சத்தத்தை கைத்தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுமா? மகிமைப்படுத்தணும். தேவனுடைய ஆலயத்துல தேவ மகிமை இருக்கிறார், மறந்து போயிடக்கூடாது. இது சும்மா போடாரா அப்படின்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி இருந்ததுனால்தான் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆண்டவர் உயர்த்துகிறார். அப்படி இருந்ததுனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? உயர்த்துகிறார் என்று சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல இந்த அசட்டை பண்ணாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் சாலமோன் செய்த வேலைகளை பாருங்க. கர்த்தர் அவரை உயர்த்தினார், தெரிந்து கொண்டார். எல்லாமும் தெரிவிக்கப்பட்ட ஜனங்களை என்ன பண்ணாராம்? தாழ்த்தி என்ன பண்ணாங்க? வல்லாமைகளை விட்டு இந்த மனம் தெரியுங்களா? இந்த தேசத்தில் என்ன பண்ணுவார்? ஆண்டவர்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவார். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி போத்தான் கர்த்தர் அவரை உயர்த்துவார். அவர்கள் அதிகாலையில் எழுந்திருந்து தெக்கோவா வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசேப்பு என்னும் யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்து பெறுவீர்கள். பின்பு அவர் சலத்தோட ஆலோசனை பண்ணி துதிக்கவும் அவர்கள் பாடி துதி செய்த பொழுது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்து அம்மோன் புத்திரர்களும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்திலும் ஒருவருக்கு ஒருவர் கர்த்தரை எழும்ப பண்ணினார். அவர் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். பாருங்க, இந்த யோசேப்புக்கு விரோதமாக வந்தார்கள். யூதா குலத்துக்கு யூத ஜனத்துக்கு விரோதமாக வந்தார்கள். இந்த யோசேப்பு என்ன செய்ய வேண்டும் தெரியாம அதிகாலையில எழுந்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னார்? கர்த்தரை நீங்க நம்புங்க. இன்றைக்கு நமக்கு விரோதமான ஒரு கூட்டம் வரப்போகிறது. இன்னைக்கு நமக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள், வேற அந்த சேயீர் புத்திரர்கள், மோவாபியர்கள் நமக்கு விரோதமாக வரப்போகிறார்கள், சண்டைக்கு வரப்போறாங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். நீங்க யாரை நம்பணும்? கர்த்தரை நம்புங்கள். யோசேப்பு சொல்றார், இந்த கர்த்தரை நம்புங்கள், அப்போது நீங்க நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசி வசனத்தை நம்புங்க, இல்லன்னா நீங்க விழுந்து போயிடுங்கள் சொன்னாரு. எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆடி பாடி துதிக்கும் போது, துதி செலுத்தும் போது அவர்கள் என்ன பண்ணாங்க? வெட்டுண்டு விழுந்து போனார்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறது, ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்ப ஆண்டவருக்கு நான் ஸ்தலம் பெற்ற பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகுது. யோசேப்பு என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒன்று கூடி உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் துதி எடுத்தார். துதி எடுத்த பிறகு என்னாச்சு? அவன் ஜெபம் பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? விழுந்து போய்விட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா 24ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாரும் செத்து போனார்கள் போட்டுக்கிற வசனத்தை வாசிங்க. ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்குத்து நோக்கி இருக்கிறது போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடைக்கிறது விரோதங்களை கண்டார்கள்.
ஒருவரும் தப்பவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர்களை பாதுகாத்துக் கொள்வார். அவர்கள் விரோதமாக வந்த எல்லா ராஜாக்களும் ஏராளமான கொண்டு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் என்ன பண்ணாங்க? விழுந்து போனார்கள், செத்து போனார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். இது யாரை நம்புறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நம்மை பார்த்து தான் சொல்றாரு. இது யாரை நம்புறீங்க? இந்த ஆண்டவரை நம்புன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டவரை நம்பும் போது கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யோசபாத்தை நின்று ஆண்டவருக்கு துதி செலுத்தினான். ஆண்டவரே, எனக்கு ஏராளமான கூட்டங்கள் இருக்குது, எனக்கு ஏராளமான விரோதிகள் இருக்குது, எனக்கு ஏராளமான செய்வினைகள் கட்டுகள் இருக்குது, எனக்கு ஏராளமான பொல்லாத ஜனங்கள் எனக்கு விரோதமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரே ஒரு காத்தை சொன்னார். நீங்க போய் என்ன பண்ணா? துதி செலுத்துங்க, நன்றி செலுத்தினாங்க. ஆண்டவர் அவர்களே வெட்டு செத்து போயிடுவாங்க. அவங்கள வெட்டு என்ன பண்ணுவாங்க? செத்து போயிடுவாங்க. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சான். ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்துல அந்த குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டுருச்சான். அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாலும், நீ கிறிஸ்துவ மாறிட்டீங்க, நீ என்ன பண்ண? கிறிஸ்துவ மாறிட்டீங்க, அதனால நீங்க எங்க கூட என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது, எங்களுடைய கடைக்கு வரக்கூடாது, நீ நல்லது கெட்டது எதுக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க அந்த கிராமத்தில். இந்த கிறிஸ்துவங்க என்ன பண்ணாங்களாம்? தண்ணி எடுக்கணும்னா 2-3 கிலோமீட்டர் தூரம் போய் தான் தண்ணி எடுப்பாங்களாம். ஏதாவது கடைக்கு வாங்கணும்னா 4-5 கிலோமீட்டர் தூரம் போய் என்ன பண்ணலாம்? போய் வரலாம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா. அவங்க கணவன் மாதிரி அவங்க பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னா கூட தூரமா போவாங்களாம். ரொம்ப வேதனையா இருந்துச்சான். இந்த கிராமமே அவங்களுக்கு எதிரியா இருந்துச்சான். இந்த கிராமத்துல எதுவுமே நல்லது கெட்டது எதுவுமே தொடக்கூடாது, எதுக்குமே நீங்க வரக்கூடாது, ஒதுக்க வைத்து விட்டார்கள். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். கர்த்தர் எங்களுக்காக என்ன பண்ணுவார்? கர்த்தர் எங்களுக்காக என்ன பண்ணுறது? என்ன செய்வார்னு சொல்லி இருந்தாங்களா. ரொம்ப வேதனையோட இருந்தாங்களா, ரொம்ப துக்கத்தோட இருந்தாங்களா. அவங்க டெய்லி என்ன பண்ணலாம்? ஒரு காரியத்தை செஞ்சாங்க. ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, ஒரு கிராமத்தை ஒதுக்கி, அந்த கிராமமே அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டா எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. யாரும் பேசக்கூடாது, யாரும் அவங்க கிட்ட என்ன பண்ணுறது? பேசக்கூடாது, அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, அவங்க தூரம் போய் வாங்கி வரணும். அப்படி ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சாங்க. தண்ணி மூலம் கூட ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு தான் போவாங்க. ஏதோ ஒரு பொருள் போனாலும் என்ன பண்ணுவோம்? வாங்கி வரது நடந்து தான் போவோம். அப்படி அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் அவர்கள் அந்த கிராமத்தை அவங்க தண்ணி அவங்க ஊரில் இருக்கு, அந்த கிணறு என்ன ஆச்சு? ஒரு நாள் வறண்டு போயிடுச்சு. இந்த கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம்? என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு கிணறு வெட்டினாங்க. ஏன் நம்ம அவ்வளவு தூரம் போகணும்? நம்ம தோட்டத்துல நம்ம ஒரு கிணறு வெட்டி என்ன பண்ணலாம்? நம்ம தண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த கிணறு வெட்டி தண்ணி எடுத்து அவங்க சாப்பிட்டுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மகா வறட்சி ஆகிப்போச்சு. அந்த கிராமத்தில் உள்ள இந்த கிணறுல என்ன ஆகிப்போச்சான்? வறட்சி ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அங்கே உள்ளவங்களாம் அந்த 2-3 பேர் அவங்ககிட்ட பேசினாங்க. நாங்க உங்ககிட்ட உங்களை ஒதுக்கி வச்சுட்டு உங்களை தள்ளி வச்சுட்டு நம்ம தவறு தான். ஆனாலும் கூட என்ன ஆகுது? ஆண்டவர் எங்களுக்கு என்ன பண்ணாரு? உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. நீங்க தொழுகிற இந்த இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டாரு. இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும்னு சொல்லலாம். அப்ப அந்த சகோதரன் அந்த குடும்பத்தை சொல்லிச்சான், கர்த்தரை எங்களுக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஆசீர்வதிச்சான். ஒரு சத்துருக்களை ஆண்டவரை சிநேகின்னு சொன்னாரு. சிநேகிக்கிறோம். என்ன பண்ண? நீங்க தண்ணி என்ன பண்ணலாம்? தாராளமா எடுத்துட்டு போலான்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன உடனே சந்தோஷமா பண்ணலாம். அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த குடும்பம் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கா. சரி, நான் இயேசு கிறிஸ்துக்கு மறுதளிச்சு ஆலயத்துக்கு போக மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க அதுதான் நான் செய்வேன்னு சொல்லி போயிருந்தா அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ரொம்ப மோசமாயிருக்கும். கர்த்தர் அவங்க என்ன பண்ணா? உயர்த்தினார். அந்த விரோதிகள் உண்டுதான், அந்த சத்துருக்கள் உண்டுதான். அந்த சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறோம்? உயர்த்துவார். சத்துருக்கள் மத்தியில ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்த சடிதிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசைப்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்துள்ளது. 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும்
தேவனை துதித்து பாடினார்கள். நடு ராத்திரில பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையில இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். இது கேட்டுக்கொண்டிருந்த காவலாளிகள், அந்த கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிறைச்சாலையுடைய காவலாளிகள் அவர் சொல்லுகிறதை விடுந்தா இவர்களுக்கு தூக்கு தண்டனை, விடுந்தா இவர்களுக்கு சிறை, இவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போச்சு, அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது அவங்க நடு ராத்திரில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம யாரை துதித்துக் கொண்டிருக்கிறோம்? யார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எல்லாரும் நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? நான், என் பிள்ளைங்க, என் குடும்பம், இப்படித்தான் நம்ம ஜெபம் பண்றோம். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றதே கிடையாது. பவுல் சீலாவும் மற்றவங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணார். அவர் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணதுனால, ஆடி பாடி தேவனை துதித்துக் கொண்டிருந்ததுனால கர்த்தர் அங்க ஒரு அற்புதத்தை செஞ்சார். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செஞ்சார். இன்று கண்டு எது தெரியல நீ காண மாட்டாய் என்று சொன்னார். ஆண்டவர் உன்னை அதிசயமா நான் காண பண்ணுவேன் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தார். இந்த ரோமர் 8:28 சொல்வது போல அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தா நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, தேவனுடைய சாயலே படிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தா தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். பவுல் சீலாவுடைய வாழ்க்கை அதுதான் நடந்துச்சு. அங்க உள்ளவர்கள் சொன்னார்கள், இவருடைய கெதி அவ்வளவுதான், இவர்களுக்கு விடுந்த தூக்கு தண்டனை, இவர்கள் ஆடி பாடி செபிக்கிறார்கள், இவர்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்லி கேலி பண்ணார்கள். இன்னைக்கு நம்ம மற்றவர்களை பார்த்து கேலி பண்ணி கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கேலி பண்றோம். நம்மளை பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பவுல் சீலாவுடைய வாழ்க்கை ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது இந்த சிறைச்சாலையுடைய காவலாளி ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும், எப்படியாவது அந்த குடும்பத்தை நம்ம ஒன்று சேர்க்க வேண்டும், உடைந்து போன அந்த குடும்பத்தை நீங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் சொல்லி பாருங்க. பவுல் சீலாவும் அதுதான் செய்தார். நான் ரட்சிக்கப்பட்ட மட்டும் போல, நான் பரலோகம் மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் நினைக்கல, எல்லாருமே ரட்சிக்கப்படணும்னு சொல்லி பவுல் அந்த வைராக்கியம் உள்ளவராயிருந்தார். அந்த சிறைச்சாலை கதை உடைக்கப்பட்டது. அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக, இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் எல்லாரும் ஓடி பார்க்கிறாங்க. உலகம்ல ஒரு பெரிய அற்புதத்தை அனுபவிச்சிருந்தார். ஒரு காவலாளி ரட்சிக்கப்பட்டார். மனம் தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதைதான் சொல்றார் 31வது வசனத்துல, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அவரை நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த காவலாளி கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை பவுல் சீலாவும் தப்பித்து ஓடி இருந்தால் என்னுடைய கதி என்ன இருக்கும்? என்னுடைய வேலையிலிருந்து என்னை நீக்கிட்டு இருப்பாங்க, என்னுடைய பிள்ளைகள் அனாதையாக ஆயிருப்பாங்க. ஆனா அந்த வேலையை தான் நம்பி இருந்தேன். ஆனா நீங்க இங்கே இருக்கிறீங்க, நீங்க என்ன இங்க இருக்கிறதுனால என்ன காரணம் கேட்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஒரே ஒன்று செய்ய வேண்டும், நீங்க ஒரே ஒன்றுதான் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்து நீங்க என்ன பண்ணுங்க? விசுவாசி. நீங்க நம்ம விசுவாசிக்கிறோமா? இல்ல விசுவாசியா இருக்கிறோமா? இல்ல விசுவாசம் ஹவுஸ் விசுவாசம் இருக்கணுமா? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு இடர்வு இல்லாத இருங்க, மற்றவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காம இருங்க, மற்றவங்களுக்கு நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், அவங்க வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தான். கர்த்தருடைய வசனத்தை போதித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்த பிறகு தன்னை சுயமாக திருமணம் செய்து கொண்டிருப்பது, கலப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் ஒருவரை விட்டு ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கும்போது திரும்பமாக அந்த எஸ்ரா அந்த வேதத்தை எடுத்து சொல்றார். மோசே நியாயப்பிரமாணத்தை சட்டத்திட்டங்களை எடுத்து சொல்றார். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை உபதேசித்தார் சொன்னார். தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார் என்றார். ஒரு நிமிடம் நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க என்று சொல்றாரு. உங்களை கடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க. உங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருந்தாரு. நீங்கள் அனாதரத்துல போகும்போது வரும்போது ஆண்டவர் அவங்களுடைய அந்த ட்ரெஸ், அந்த பாதரட்சை தெரியவில்லை, அவ்வளவு புதுசா வச்சு கர்த்தர் என்ன பண்ணாராம்? பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தவராக இருக்கிறார். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. அதுதான் சொல்றாங்க அந்த காவலாளிக்கு. இந்த 34வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பின்பு அவன் அவர்களை கண்டு தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்தான். தன் வீட்டில் அனைவருக்கும்
தேவனிடத்திலே விசுவாசமுள்ளவனாக மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தேவனிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த குடும்பத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கிறோமா? அவர் நம்ம சோர்வு போயிருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட போய் நீங்க தீர்மானம் எடுக்காண்டவர். ஒரு பவுல் சீலாவும் தனக்காக அவர் வாழல, மற்றவங்களுக்காக ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி அந்த ஆசை அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த காவலாளி ரட்சிக்கப்பட்டார். இந்த காவலாளி ரட்சிக்கப்பட்டதுனால ஆண்டவர் அவர் உயர்த்தினார். சங்கீதம் 37:5 நினைக்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கும். அது 4வது வசனம். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் தேடுதல்களுக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரும் சொன்னா சந்தோஷமா வரணும், துக்கத்தோட எல்லாம் வரக்கூடாது. ஒருவேளை நீங்க துக்கத்தோடு கவலையோடு வந்தீங்கன்னா அந்த கவலை இங்க இறக்கி வச்சிடணும். அதுதான் சொல்றாரு, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாரு, அவர் இருதயத்தின் வேண்டுதலை அவனுக்கு அருள் செய்வார். ஆண்டவருக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க? சிறஜனை பார்த்து தான் சொன்னார். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நீங்க கர்த்தரிடத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நிறைய குடும்பங்கள் எப்ப பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க? சோகக்காரியை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் சோகக்காரியை சொல்லுவாங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, எல்லாம் சரியில்லை தான். நீ சரியா இருக்கிய? கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக எல்லாரும் சரியில்லை தான். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்ப நாமளும் ஒரு காலத்துல பாவிகளாக இருந்தோம், நாமளும் ஒரு காலத்துல பின்பார்களாக இருந்தோம், நாமளும் மற்றவர்களுக்கு விரோதமா ஒரு காலத்துல பேசிக்கொண்டு இருந்தோம். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? பூட்டு போடணும். உங்க வாய்க்கு பூட்டு போடணும். ஏன்னா கர்த்தர் நியாயத்திற்கு நாட்கள உங்களை வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் நியாயம் கேட்பாராம். நீ எதை விழிக்கிறே அதுதான் நடக்க முடியும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிடு, அவர் மேல நீ நம்பிக்கையாரு, அவரு ஒரு காரியத்தை வாய்க்கப்படுவார். கர்த்தர் மேல நீ உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மேல இருக்கணும். நீ எதை செய்யற அந்த வாழ்க்கை ஆண்டவர் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் தான். முதலாவது எசரா தன் பலிபீடத்தை கட்டுகிறார். பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறார், துதியை எழுக்கிறார். இரண்டாவது ஆலயத்தை கட்டுகிறார். ஆலயத்தை கட்டுகிறார். உடைந்து போன ஆலயம், தீக்கரையாக்கப்பட்ட ஆலயம். சாலமோன் பார்த்து வெளிநாட்டுல தேசத்துல இருந்து பெரிய பெரிய ஆண்டவருக்கு பெரிய பெரிய பொருட்களினால, பெரிய பெரிய கேதுரு மரத்தினால இவ்வளவு சேர்த்து வச்சுட்ட சாவையுடைய அந்த ஆலயத்தை அழகுபடுத்தி கட்டினான். தேவகாத்து நேச்சர் வந்து தீக்கரையாக்கி விட்டான். அது இரண்டாவது ஆலயம். மூன்றாவது ஆலயத்தை ஆண்டவர் இடித்துட்டான். இந்த ஆலயத்தை இடித்து மூன்றாம் நாள் என்ன பண்ணுவான்? கட்டுவேன் சொன்னார். ஆண்டவர் கட்ட அவர் தன் சரீரத்தை குறித்து சொன்னார். இன்னைக்கு அந்த ஆலயம்லாம் கட்டி இன்னைக்கு தீக்கரையா இருக்கிறது. இந்த மூன்றாவது ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இருதயமே நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்குது. நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் எசரா அந்த வசனத்தை வாசிக்கும் போது எசரா 7:10 நீங்க வாசிங்க. கர்த்தர் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்திலே தேனமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறவர்கள் பாக்கியவர்கள். கர்த்தர் 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 வேதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவர் இலவசமாக்கி கொடுத்தார். அந்த வசனத்துக்கு கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளை நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு படித்தறிய யூடியூப்ல போடுங்க, அது மாற்றம் வந்துட்டே இருக்கும். லைவ் பட்டின அது மாதிரினா அது இருக்கும். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டளை நீதி நியாயங்களை உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா இருங்க. ஏன்னா 6 நாள் நீங்க வேலை செய்து 7வது நாள் கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளை நீங்க திருடாதீங்க. கர்த்தருடைய நாட்கள்ல கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தருடைய ஆண்டவர் உயர்த்துவார். துதி செய்த போது யோசபாத்துக்கு விரோதமாக வந்தவர்கள் வெட்டுண்டு செத்து போனார்கள். நமக்கு விரோதமாக வருவங்க ஒரு நாளைக்கு ஆண்டவர் பார்த்துக்குவார். நீங்க பார்க்க வேண்டாம்.
நீங்க அவர்களாக யுத்தம் பண்ணாது. நீங்க அவர்களுக்கு மற்றவர்களுக்கு போன் பண்ணி அப்படியே பேசவே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ரோமர் 8:28 அந்த வாசல் அன்றையும் அவருடைய தீர்மானம், உங்களுடைய தீர்மானத்துக்கு நான் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் என்னை நடத்துவார். ஆண்டவர் என்னை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், தேவைகளை சந்திப்பாற்றலே வைராக்கியமா இருக்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்ம இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். 7வது மாசத்துல எங்களை கொண்டு வந்து கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எஸ்ராவுடைய வாழ்க்கையை நான் பார்த்து ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது ஆண்டவரே பின்மாற்றம் அடைந்ததனால் ஆண்டவரே மீண்டுமாக 70 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். ஆண்டவரே, தேவபார்த்து தேச்சர் ஆண்டவரே சிறை பிடிக்கும் பொழுது ஆண்டவரே சாலமோன் கட்டின அந்த தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது, தீக்கரையாக்கப்பட்டது. ஆண்டவரே, எங்களுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த ஆலயத்துடைய சுவர் ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவர் நெகியமையை அழுது துக்கித்து ஆண்டவரை எப்படியாவது எங்களுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் ஆண்டவரை அழுது கொண்டிருந்து எப்படியாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே மீண்டும் ஆண்டவருடைய அந்த வாக்கு தத்தத்தை நம்பி ஆண்டவரே இந்த கோரஸ் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்ற பிறகு மீண்டும் ஆண்டவரே பலிபீடத்தையும் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் இடிந்து போன எங்களுடைய ஆலயத்தை, இடிந்து போன எங்கள் குடும்பத்தை, இடிந்து போன எங்கள் இருதயத்தை, எத்தனை குடும்பங்களை இடிந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட குடும்பங்களை கட்டத்தக்கதாக ஆண்டவரே, குடும்பமாக ஆண்டவரே ஆலயத்துக்கு வரத்தக்கதாக ஆண்டவரே, கணவன் மனைவி நீங்க எத்தனை பேர் பிரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படி வேத வசனம் அந்த இடத்துல கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. சத்துருவின் குடும்பங்களை உடர்த்தி கொண்டு இருக்கிறார் ஆண்டவரே. குடும்பங்களை நீங்க சின்ன பின்னமாக்கி கொண்டு இருக்கிறார் ஆண்டவரே. நீங்க சத்துருக்கு விரோதமாக நீங்க நிறைய ஆயுதங்கள் வாய்க்காமே போகட்டும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வருகிற காலங்களில் ஆண்டவரே கர்த்தரின் வீட்டை கட்ட வேண்டும் ஆண்டவரே. எப்படி எஸ்ரேல் ஆலயத்தை கட்டியது போல ஆண்டவரே உற்சாகமாய் கொண்டிருக்கிற தேவன் பிரியமா இருக்கிறார் என்று தேவன் ஆண்டவரே இப்படியா இந்த ஆலயத்தை கட்டி ஆண்டவரே துதியும் சத்தத்தை ஏறெடுக்கத்தக்கதாக ஆண்டவரே எப்போதும் ஆண்டவர் பலிபீடமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எப்போதும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லலாம் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே தேவனுடைய சமீபத்தில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சாட்சியோட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதங்களை நிரப்பும்படியா செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆண்டவரே வந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே மீண்டுமாக திரும்பி போகிறது ஆண்டவரே பொறுமையா போகாதபடிக்கு ஆண்டவரே இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியோடு போகத்தக்கதாக இது உதவி செய்யுங்க. கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்க ஆசீர்வதிங்க, மகிழ்ப்படுத்துங்க. பிதா குமார பரிசுத்த ஆவியினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நம் செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.